மத்திய அரசு ஊழியர்களே, ஓய்வூதியதாரர்களே, உங்களுக்கு ஒரு முக்கியமான செய்தி. நாம் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கும் 8வது ஊதியக்குழு திட்டமிட்டபடி 2026இல் அமலுக்கு வருமா என்ற சந்தேகம் வலுக்கிறது. ஏன் இந்த தாமதம், என்ன நடக்கிறது, விரிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விட்டுங்க. தாமதத்தின் முக்கிய காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஊதியக்குழுவின் பணி எப்படி இருக்க வேண்டும் என்பதை வரையறுக்கும் பொறுப்பு வரையறைகள் இதுவரை வெளியிடப்படவில்லை. இதுதான் இந்த தாமதத்திற்கான முக்கிய காரணம். 7வது ஊதியக்குழுவிற்கு அறிவிக்கப்பட்ட 156 நாட்களுக்குள் டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் வெளியிடப்பட்டது. ஆனால் 8வது ஊதியக்குழுவை ஜனவரி 2025இல் அறிவித்து 166 நாட்களுக்கு மேலாகியும் இன்னும் டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் வெளியிடப்படவில்லை. இது பெரும் கவலையை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த கால அனுபவங்களின்படி ஒரு ஊதியக்குழு தனது அறிக்கையை சமர்ப்பிக்க சராசரியாக 16 முதல் 20 மாதங்கள் எடுத்துக்கொள்ளும். 7வது ஊதியக்குழுவும் தனது அறிக்கையை சமர்ப்பிக்க 18 மாதங்கள் எடுத்துக்கொண்டது. அதன்பின் அரசு அந்த பரிந்துரைகளை ஆய்வு செய்து ஒப்புதல் அளிக்க சுமார் 6 மாதங்கள் ஆனது. இதே கால அட்டவணையின்படி 8வது ஊதியக்குழு அடுத்த மாதம், அதாவது ஆகஸ்ட் 2025இல் அமைக்கப்பட்டாலும் அதன் அறிக்கை பிப்ரவரி 2027க்கு முன் தயாராகாது. அதன்பின் அரசு ஆய்வு செய்து ஒப்புதல் அளிக்க மேலும் நேரம் தேவைப்படும். ஆகவே 2027 நிதியாண்டிலேயே சம்பள உயர்வு அமலுக்கு வருவது கடினம் என்ற அச்சம் எழுந்துள்ளது. செயல்முறை விரைவுபடுத்தப்படலாம் என்ற நம்பிக்கை இருந்தாலும் தற்போதைய நிலை கவலை அளிக்கிறது. ஊழியர் சங்கங்களின் தலைவர்கள் மற்றும் அதிகாரிகளை கொண்ட அதிகாரப்பூர்வ அமைப்பான தேசிய கவுன்சில் ஊதியக்குழு அமைப்பதில் ஏற்படும் இந்த தொடர்ச்சியான தாமதம் குறித்து கேபினட் செயலாளருக்கு கடந்த மாதம் கடிதம் எழுதியுள்ளது. ஜூன் 18 அன்று எழுதிய கடிதத்தில் ஜனவரியிலேயே ஊழியர் அமைப்புகளிடமிருந்து பரிந்துரைகள் பெறப்பட்ட போதிலும் 8வது ஊதியக்குழுவுக்கான டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் இன்னும் சுற்றறிக்கையாக வெளியிடப்படவில்லை என்று சுட்டிக்காட்டியுள்ளார். தெளிவான மற்றும் சரியான நேரத்தில் தகவல் தொடர்பு இல்லாதது 8வது ஊதியக்குழுவை அமைப்பது குறித்த அறிவிப்பின் நம்பகத்தன்மை குறித்து ஊழியர்கள் மத்தியில் அச்சத்தை அதிகரிக்க செய்துள்ளது. இது ஒரு உண்மையான நிர்வாக முயற்சியாக இருக்குமா அல்லது வேறு ஏதேனும் காரணமா என்று பலர் அஞ்சுகின்றனர் என்று மிஸ்ரா தனது கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். இப்பொழுது அனைவரின் பார்வையும் அரசு எப்பொழுது டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸை வெளியிடும் என்பதில் தான் உள்ளது. ஆகவே 8வது ஊதியக்குழுவின் பணிக்கான காலக்கெடுவை இது நிர்ணயிக்கும். இந்த தாமதம் உங்கள் நிதி திட்டமிடலை எப்படி பாதிக்கிறது? உங்கள் கருத்து என்ன? கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.